அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு பற்றி தான் பார்க்க போறோம். இது பெண்களுக்கான சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் இப்போ பார்த்தாலும் யாருக்கு பார்த்தாலும் தைராய்டு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஆளுக்கு கண்டிப்பா தைராய்டு இருக்கு. இந்த தைராய்டுனால பல பெண்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அனைவரும் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல உள்ள ஒவ்வொரு மருத்துவ தகவல்களும் உங்களுக்கு ஒரு முக்கியமானதா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ உலகில் இந்த தைராய்டுக்கு மருந்தே கிடையாது. அந்த தைராக்சின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் மட்டும்தான். அது நீங்க கடைசி வரை நீங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதோட பக்க விளைவுகள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இயற்கையான அக்கு புள்ளிகள், வர்ம புள்ளிகள் நம்ம உடம்புல கடவுள் கொடுத்துருக்காரு. அதை இயக்கி அந்த அந்த தைராய்டு சுரப்பியை பழைய நிலைக்கு திருப்புவதற்கான சில அக்குப்புள்ளிகள், வர்ம புள்ளிகளை தான் நான் உங்களோட இன்னைக்கு இந்த வீடியோல பகிர்ந்துட்டு இருக்கேன். அனைவரும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் இதை உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்து வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்ப சப்ஜெக்ட்குள்ள வருவோம். தைராய்டு ஏற்பட காரணம் என்ன, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான பலன்கள், நிவர்த்தி என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். அதாவது ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க, 10ல் ஒரு ஆளுக்கு தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கர்ப்பமாகிற பெண்கள் முன்னாடியே வயிற்றுல குழந்தை இருக்கும் போதும் தைராய்டு வந்துடுது. அது பிறந்த 3 மாத காலங்களாயும் தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாழ்வியல் மாற்றத்துல தவறு செஞ்சதுனால வந்ததுதான் இந்த தைராய்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு 7 ஹார்மோன் இருக்கு. அந்த 7 ஹார்மோனும் 7 சக்கரம். 7 சக்கரம் சொல்றோம் இல்லையா? நம்ம உடம்புல 7 சக்கரம் தான் 7 ஹார்மோனா செயல்படுது. அந்த 7 ஹார்மோன் நீங்க சமநிலையா வச்சிருக்கிறது என்ன செய்யணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம வாழ்வியல் முறைகளை கரெக்டான நேரத்துக்கு தூங்கி, கரெக்டா சாப்பிட்டு, மண்ணாச்சல கழிவுகள் கரெக்டா வெளியில போயிட்டாலே இந்த ஹார்மோன்ல வர பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாயிடும். ஓகேவா? இப்போ தைராய்டின் அறிகுறிகளை ஒவ்வொன்றா பார்ப்போம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துல கலலை மாதிரி வீங்கிடும். நிறைய பேருக்கு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு இது கழுத்துல எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதனால வீங்குது, எனக்கு வலி இருக்கு அப்படின்னே போயிட்டு அவங்க டேப்லெட் இந்த மாதிரி வாங்கி போட்டே இருப்பாங்க. நாளடைவில் பார்த்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய நோயாவே தெரியாது. தைராய்டு என்பது அதோட சிம்டம்ஸ் எப்படி காட்டும்னா, உடல் லைட்டா வெயிட் போடுற மாதிரி இருக்கும். நமக்கு உடல் ரொம்ப சோர்வாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் படபடப்பு உணர்வாகவே இருக்கும். அதிக பசி இருக்கும். தாகங்கள் அதிகம் இருக்கும். இரவுல தூங்கவே மாட்டீங்க. கண்ணை முழிச்சுட்டே இருக்கீங்க. முடி நிறைய கொட்டும். இந்த மாதிரி நம்ம உடம்ப போட்டு, அதாவது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு அந்த தைராய்டில் உள்ள ஹார்மோன், அதாவது தைராய்ட்ஸ் அவ்வளவு ஒரு முக்கியமான பங்கை வகிச்சுக்கிட்டு இருக்கு. அது நம்ம உடலையே இயக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அது ஒரு சக்தி வாய்ந்த இதுன்னு பாருங்க. அப்போ அது கரெக்டா சுரக்கலைன்னா நம்ம உடம்புல பல விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. உடம்பு தனக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றலை கிடைக்க விடாம செய்து நம் உடம்பில் தட்பவெப்பமான வெப்பநிலையை கரெக்டான முறையில பராமரிக்கக்கூடிய சில முக்கிய பணிகளையும் இந்த தைராக்சின் செய்யுது. நம் உடம்புக்கு இது ஒரு பேட்டரி போல செயல்படுது. சுரக்காம போயிருந்தனால வரக்கூடியது ஹைப்போதைராய்டு. ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹார்மோன் அதிகப்படியா சுரந்துருச்சு அப்படி இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறது ஹைப்பர் தைராய்டு. இதுல ஹைப்போதைராய்டு அப்படின்னா எப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக உடல் எடை இருக்கும். உடல் மாசத்துக்கு மாசம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 2 கிலோன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். முகம், கை, கால்கள்ல வீக்கங்கள் ஏற்படும். அவங்களுக்கு கழுத்துல கூட கலரைகள், வீக்கம், வீங்கி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட அவங்களுக்கு வரலாம். தொண்டையில புண்கள் ஏற்பட்டு வலி இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் உணர்வு, இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிக அளவுக்கு சொல்ல போனா முடி கொட்டுதல், நெகங்கள் உடையுத, இந்த கால்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வலி ஏற்படுது, மூட்டு ஜாயின்ட்ஸ் பெயின் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கும். ஹைப்பர் தைராய்டுல பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். உடல் எடை நிலைச்சிக்கிட்டே போகும். பசிங்கிறது நார்மலான பசி இருக்கும். ஆனா சத்துக்கள் கரெக்டா புரியாம உங்களுக்கு கரெக்டான முறையில உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம இருக்கும். ஹைப்பர் தைராய்டுல பாத்தீங்கன்னா மூடு அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவங்க உடல் எடை நிலைச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இது நீங்க போயிட்டு அவங்க என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி,
அவங்க எப்படிப்பட்ட உணவுகளை அளவுக்கு அதிகமாக புரோட்டீன் கண்டென்ட் உள்ள உணவுகள் சாப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு அந்த வெயிட் வந்து கெயின் ஆகவே ஆகாது. இது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மனதில் உள்ள ரொம்ப வந்து டிப்ரெஷன்ல கொண்டு போய் தள்ளிடும். இது வந்து ஹைப்பர் தைராய்டோட சிம்டம்ஸ். ஓகேவா? இப்போ தைராய்டு வந்துருச்சு சார், இதை இப்படி நான் இயற்கை முறையில நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. ஓகே, நான் சொல்றேன். தைராய்டு ஃபர்ஸ்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கை முறைகள் மாற்றத்தினால தைராய்டு வந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வாழ்க்கையை எப்படி சார் மாத்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன சில அட்வைஸ் மட்டும் நீங்க கேட்டுங்க. நீங்க இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இன்னைக்கு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வெள்ளை சர்க்கரை அதை வந்து மறந்துடுங்க. ஓகேங்களா? பாலிஸ்டர்ட் ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமான புளிப்புள்ள பதார்த்தங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நைட்ல நான்வெஜ், புரோட்டா, இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி எடுக்கிறத ஃபர்ஸ்ட் தவிர்த்துக்கங்க. நீங்க ஜங்க்ஸ் ஃபுட் சாப்பிட்றதா இருந்தா கண்டிப்பா நீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. வித்தின் 3 month ஆகுது இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணாத வரையும் நம்ம இயற்கை வழியில போராடி இதை சரி பண்ணணும், இந்த கிளாண்டையே நீங்க புதுசா மாற்றணும் அப்படின்னா இது இயற்கை வழியில மட்டும்தான் முடியும். இதுக்கு ஆர்டிஃபிஷியலா சர்ஜரி ஒண்ணுதான். இது அடுத்தடுத்து உங்களுக்கு குரல் வலையை அஃபெக்ட் பண்ணும். அடுத்து வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த கலலை வந்து சர்ஜரி வரையும் கொண்டு போயிடும். அப்போ இந்த இயற்கை வழியில கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சில வர்ம புள்ளிகள், அக்குப்ரெஷர் புள்ளிகளை பயன்படுத்தி இதை சரி செஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? நீங்க செய்ய வேண்டியது இந்த உணவு முறைகளை கரெக்டான முறையில ஃபாலோ பண்றது மட்டும்தான். ஓகே, அந்த புள்ளி என்னன்னு நான் சொல்லித்தரேன். இதை வந்து காலை மாலை நீங்க காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னு செய்யணும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு படுக்கணும். இதை நீங்க செய்துக்கிட்டே வரும்போது வித்தின் 3 monthல தைராய்டு மாத்திரை போடுறீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டே இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளையும் நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 3 மாத காலம் ஆன உடனே அந்த தைராய்டு மாத்திரையை நீங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ வந்து கரெக்டான முறையில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க மருத்துவரின் அனுமதியோட நீங்க அந்த அதுக்கு உண்டான மாத்திரையின் அளவை வந்து நீங்க கம்மி பண்ணி அதை குறைச்சி அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஓகேவா? இப்ப அந்த புள்ளி என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு ஹார்மோனையே நம்ம உடம்புல 7 விதமான ஹார்மோன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 7 விதமான சக்கரான்னு சொன்னேன். அந்த 7 விதமான ஹார்மோனையும் ஒரே ஒரு சிங்கிள் புள்ளி வந்து சரி பண்ண போகுது. அது எந்த புள்ளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, லார்ஜ் இன்டெஸ்டைன், LI18, லார்ஜ் இன்டெஸ்டைன் 18வது புள்ளி. ஹார்மோனை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. எண்டோகிரைன் பாயிண்ட் ஆஃப் அக்குபஞ்சர், முக்கியமான ஹார்மோனை சரி செய்யக்கூடிய புள்ளி. நம்மளது குரல் வலை இருக்கு இல்லையா, அதுல இருந்து 4 விரல் வச்சீங்கன்னா, அதாவது சென்டர் பாயிண்ட், குரல் வலையிலிருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 4 விரல் இப்படி வைக்கும்போது இங்க தொழிலிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்தீங்கன்னா வலி இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜ் தரேன். ஓகேங்களா? இமேஜ் தரேன். இது ஒரு முக்கியமான வர்ம புள்ளி. LI18 முக்கியமான ஒரு வர்மம். இந்த வர்மம் வந்து இந்த வர்ம புள்ளி அற்புதமா வேலை செய்யும். ஏன்னு கேளுங்க, நம்ம வர்ம புள்ளி நீங்க பார்த்துருப்பீங்க. இந்தியன் இதுல வந்து ஒரு கிக் பண்ணுவார். இந்த புள்ளியோட அட்டகாசம் என்னன்னு பாருங்க. ஒரு முக்கியமான வர்ம புள்ளி. இது இப்போ வந்து லேட்டஸ்டான மூவிஸ்ட கூட இப்போ சொல்லியிருக்காங்க. LI18, அதாவது இந்தியன் படம் இருக்கு இல்லையா, இதுல காட்டக்கூடிய ஒரு முக்கியமான வர்ம புள்ளி இந்த புள்ளி ஹார்மோன். இந்த புள்ளி வந்து அழுத்தும் போது ஹார்மோன்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க உடம்புல 7 ஹார்மோன்ல எந்த ஹார்மோன் ஏற்ற இறக்கமா இருக்கோ அதை கரெக்டான முறையில சரி பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, காலை எந்திரிச்ச உடனே 4 விரலை இப்படி வச்சுக்கோங்க. மேலிருந்து கீழாக ஒரு 21 முறை ப்ரெஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? 21 முறை ப்ரெஸ் பண்ண போறீங்க. பண்ணிட்டு பர்டிகுலரா அந்த பாயிண்ட்ல தொட்டாலே வலிக்கும். நல்ல சென்டர் பாயிண்ட், இந்த இடம் நல்லா அமைக்கி பாருங்க. ஒரு பெயின் கரெக்டா எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்த மட்டும் நல்லா மூச்சை மட்டும் வேகமா இழுத்துட்டு அப்படி வெளியில வர்ற கண்டிஷன்ல நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணணும். மூச்சை இழுங்க, வெளியில விடுறப்ப இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்படிங்கிற மாதிரி 2 பக்கமே இருக்கு. இதை செய்யணும். இதை அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 48 நாள் முதல்ல நீங்க செய்யும் போது உங்க உடம்புல தைராய்டினால் ஏற்பட்ட
அனைத்து விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு சரியாவதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். ஓகேவா? முடி கொட்டுறது சரியாகும். உடல் எடை ஏறிக்கிட்டு இருந்தது கரெக்டா அந்த லெவலுக்கு கரெக்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு அஜீரண கோளாறு இருக்கும், அந்த பிரச்சனை சரியாகும். சுறுசுறுப்பு இல்லாம இருப்பீங்க, மந்தமா இருப்பீங்க, அது சரியாகும். உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். உடம்புல கை கால்கள்லாம் ஜாயின்ஸ் பெயின் இருக்கும், அது சரியாகும். ரொம்ப சோர்வா இருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த முக்கியமான இந்த அக்குப்ரெஷர் புள்ளிய நீங்க அனைவரும் கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்துங்க. ஓகேவா? நம்ம உடம்புல கடவுள் கொடுத்த இந்த அக்குப்ரெஷர் வர்ம புள்ளிகளை நாம மருத்துவத்திற்காக மட்டும் பயன்படுத்தி அனைவருக்கும் நோயில்லா சமுதாயத்தை படைப்போம் அப்படின்னு இந்த புள்ளியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த அனைவருக்கும் உங்க வீட்டுல பக்கத்துல உள்ளவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க நண்பர்களுக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது முக்கியமான ஒரு தைராய்டு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல எல்லாரும் இந்த மாத்திரையை போட்டு 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 கடைசி வரையும் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, இதுக்கு சர்ஜரி மட்டும்தான், அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இந்த மருத்துவ உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இதை நீங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள் வர்ம புள்ளியை நீங்க யூஸ் பண்ணி அந்த தைராய்டுல இருந்து முழுவதுமாக நீங்க வெளியில வருவீங்க. அதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஓகேவா? அனைவரும் நீங்க பயன்படுத்தி நல்ல நோயில்லா சமுதாயத்தை உண்டாக்குவோம். நன்றி, வணக்கம்.